அடடடடட! என்ன அழகு, என்ன அழகு. இந்த பிங்க்குங்கிற ஒரு கலர் இருக்குல்ல, கேர்ள்ஸ்க்காகவே பொறந்த கலருங்க. எனிவேஸ், ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. லக்ஷ்மி பிரியாவும் சாத்திகாவும் அவ்வளோ அழகாக ஒரு ஹாப்பியாக, அதுவும் அந்த பேக்ரவுண்டு ஃபோட்டோ எடுத்தது யாருங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்படி தான் எனக்கும் தோணுச்சு. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கிளிக்கு. அந்த பின்னாடிலாம் வந்து பிளர் பண்ணி இவங்கள ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணி ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஷூட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு 6 ஃபோட்டோ வந்து 2 பேருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி, யாருங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது வேறு யார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய ருத்ரன் பிரவீன் அவர் தான். எஸ், நம்மளுடைய நிவின். ஸோ காவிரி ராகினி அப்படின்னு போட்டு ஸ்டே காம் அண்ட் வியர் பிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் கவனிக்கிறேங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சாத்திகா அண்ட் லக்ஷ்மி பிரியாவுக்கு ஷா லா அப்படின்ட்டு அவங்க யூஸ் பண்ணி ஒரு அழகான கைகளால் அந்த ஹார்ட்டின் கொடுப்பாங்களா, அது நான் ஃபஸ்ட் டைம் கவனிக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ நான் சாரிங்க, நான் இது இவ்வளோ நாள் இந்த ஹேஷ்டேக் கவனிச்சதே இல்லை. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லணும் அப்படின்னா, இந்த மூவிஸோ ஒரு சில வாய்ப்புகளோ வரும் இல்லையா, அப்போ வந்து நம்மளுடைய நிவீனும் சரி, அதாவது ருத்ரன் பிரவீனும் சரி, இவங்க 2 பேரும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு செம பாண்டிங்காக ஃபியூ இயர்ஸாகவே இருக்காங்க. நிறையா 3 பேருமே இணைஞ்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது, அது நிச்சயமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணுங்க. ஒரு பயணத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் புரிதலோடும் வேணும். என்ன பண்ணாலும் அதை விளக்கம் சொல்லவே கூடாது, அவள் அப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய விஜய் கூட ராகினியோட ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, ரீல்ஸு, அதுக்கு வந்து சுவாமியும் லைக் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒரு டேக் பண்ணதுனால. ஆனால் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பிரியாவும் லைக் பண்ணியிருப்பாங்க, இது சாத்திகாவோட போஸ்ட் அப்படிங்கிறனால. அதுதாங்க ரொம்ப முக்கியம். அழகான ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப 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 வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு முக்கியமான விஷயம். அந்த ஒரு விஷயம் லக்ஷ்மி பிரியாவுக்கு மட்டும் இல்லை, சாத்திகாவுக்கும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு பின்னணியில் ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் இருக்கார், நம்மளுடைய பிரவீன் அவர்கள் தான், ருத்ரன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இவங்களுடைய இந்த பயணத்தை பற்றி பேசுகிறதுல சூப்பர். ஷாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ நாளாக நான் தான் கவனிக்கலையா? எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.